நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். இது RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தின் விவாதத்திற்கான பொருள் என்ன, திரையில் பார்க்கலாம். தாலி அகற்றும் போராட்டம். திராவிடர் கழகத்தின் சார்பில் தாலி அகற்றக்கூடிய ஒரு நிகழ்விற்கு நாளை அழைப்பு விடுத்திருந்தார்கள். பெரியார் திடலில் வைத்து ஒருங்கிணைக்கப்படுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிகழ்விற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் மிக கடுமையான எதிர்ப்புகள், கண்டனங்கள், போராட்டங்கள் எல்லாம் ஆங்காங்கே நடந்த நிலையில் நீதிமன்றத்திலும் கூட இது தொடர்பாக இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கும் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழக காவல்துறை இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதித்திருக்கிறது. இந்த தளத்தில் நின்று விவாதிக்க இருக்கின்றோம். தாலி அகற்றும் போராட்டத்திற்கான தேவை இப்பொழுது என்ன? இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன? அதுவும் ஏப்ரல் 14ஆம் தேதி நாளை அதை நடத்துவதற்கான காரணங்கள் என்ன? இதற்கு பெருகி கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு, எதிர்ப்பு, இந்த தளத்திலே நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். வழக்கறிஞர் அருள்மொழி நம்மோடு இணைகிறார். வரவேற்கலாம். வணக்கம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் திரு ஈஸ்வரன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். பம்மல் ஸ்ரீனிவாசன் ஆன்மீக பேச்சாளர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். இவர்களை தாண்டி கோவையில் இருந்து நேரலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் நம்மோடு இணைகிறார். திரு கல்யாண சுந்தரம், உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். திரு ஈஸ்வரன் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன். அடிப்படையில் உங்களுடைய சுருக்கமான கருத்து, இந்த போராட்டத்தை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? ஒரு உள்ளரங்கில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அவர்கள் வைக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நாம் இவ்வளவு போராட வேண்டிய தேவை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை. நீங்கள் கேள்வி கேட்கும் போதே தெளிவாக கேட்டீர்கள். இந்த போராட்டம் இப்போ நடத்தப்படுவதனுடைய தேவை என்ன? இன்றைக்கி என்ன, ஏதாவது தாலி கட்டுறது திடீர்னு அதிகமாகிடுச்சா, இல்லை அதனால் எதையாவது பிரச்சனை வந்துருச்சா, ஏன் இப்போ திடீர்னு பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். என்னோட ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னா, அவங்க இருக்கிறது வெளியே தெரியணுங்கிறதுக்காக இது அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நான் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களிடம் சொல்வதெல்லாம், அடுத்தவர்களுடைய உரிமையில் தலையிடுவதற்கு நீங்கள் யார்? அதை எப்போதும் செய்யக்கூடாது. அது நல்லதல்ல, சமூகத்திற்கு அது நல்லதல்ல. தாலி அணிகின்ற பெண்கள் குறிப்பிடுவதற்கு இப்போ அடுத்தவர்களுடைய உரிமையில், இந்த நிகழ்வில் அடுத்தவர்களுடைய உரிமையில் எங்கு தலையிடுகிறார்கள்? அவர்கள் விருப்பப்பட்டு திராவிடர் கழகத்தின் சார்பில் அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய பெண்கள் தாலி அணிந்திருந்தால் ஒருவேளை அவர்கள் அகற்றுகிறார்கள். இதில் வலுக்கட்டாயமாக தாலி மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய, தாலியை மதிக்கக்கூடிய பெண்கள் யாரையிடமும் சென்று இதை திணிக்கலையே. அதாவது மக்கள் மதிக்கின்ற ஒரு செயல், விரும்பி செய்கின்ற ஒரு செயலை நீங்கள் எதிர்த்து அது பண்ணுறதுங்கிறது அவங்கள அவமானப்படுத்துகின்ற செயல் தான் அது. இப்போ தாலி அணிகின்றவர்கள் அல்ல அதை ஆதரிக்கின்றவர்கள் தாலி அணியாதவர்களை நீங்கள் அணிய வேண்டும் என்று யாரையாவது கட்டாயப்படுத்தினார்களா? எங்கேயாவது அது நடந்திருக்குதா? அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய உரிமை, அவர்கள் விரும்புகிறார்கள், அதை மதிக்கிறார்கள், அதை செய்கிறார்கள். அதனால் இப்போதைக்கு இந்த போராட்டம் என்பது தேவையில்லாத ஒன்று. தேவையில்லாத போராட்டம். அடுத்த சுற்றிலாம் விவாதத்திற்குள் செல்லலாம். திரு சீனிவாசன், உங்களுடைய அடிப்படையிலான கருத்து. பொதுவாக நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், அது ஹிந்து பண்பாடுன்னு எடுத்துட்டாலும் சரி, அல்லது தமிழர் பண்பாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பண்பாடு கலாச்சாரத்தின் மீது ஒரு வன்மையான தாக்குதல். இது குறித்த ஒரு செய்தி வந்திருக்கு, அதை பதிவு செஞ்சிடறேன். தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி, சென்னை உயர்நீதிமன்றம் இந்த நிகழ்விற்கு அனுமதி அளித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது. தாலி அகற்றும் போராட்டத்திற்கு தமிழக காவல்துறை தடை விதித்திருந்த நிலையில் நேர்களே நாளை பெரியார் திடலில் இதற்கான ஒரு நிகழ்வு நடைபெறுவதாக இருந்தது. தமிழக காவல்துறை தடை விதித்திருந்தது. இதை எதிர்த்து திராவிடர் கழகத்தின் சார்பில் நீதிமன்றத்தை அணுகியிருந்தார்கள். நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது. நாளை இந்த நிகழ்வு நடைபெறுவது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லது, சொல்லுங்கள். நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் தொடர்ந்து ஒரு தாக்குதல் நடைபெறும். உதாரணம் பார்த்தீங்கன்னா உணவு, நம்முடைய பாரம்பரிய உணவு இட்லி, தோசை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர் அப்படின்றத மக்கள் மேலே திணிக்கிறது. நம்முடைய பாரம்பரிய உணவை அழிக்கக்கூடிய ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. நம்முடைய பாரம்பரிய குளிர்பானம், இளநீர் குடிக்கிறது, மோர் குடிக்கிறது, எலுமிச்சை சாறு குடிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக இதை மறக்கடிக்க செய்கிறது. பாரம்பரிய உடைகள், புடவை அணியிறது. இந்த புடவை அணிகிற கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படின்னா ஒரு மறைமுகமான நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தின் தாக்குதல் தான். நம்முடைய தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறது, சித்திரை ஒன்று கொண்டாடாதீங்க, அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு சொல்கிறது. இது போன்ற தொடர்ந்து நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தின் ஒரு தாக்குதலை
நாத்திகவாதிகள் சொல்லக்கூடியவர்கள், சரி, தங்களை குறிப்பிடுவது பகுத்தறிவாளர்கள் சொல்லக்கூடியவர்கள். நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. இப்போ நீங்க சொல்லக்கூடிய குளிர்பான விஷயமாகட்டும் அல்லது மற்ற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் அவர்களும் சேர்ந்து எதிர்க்கிறார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பீட்சா பர்கர் ஆகட்டும், இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய பகுத்தறிவாதிகளும் சேர்ந்தே இணைந்தே எதிர்க்கிறார்கள். புடவை கட்டுவதிலிருந்து சில விஷயங்களை கூட அவர்கள் வந்து யாரையும் புடவை கட்டக்கூடாதுன்னு சொன்னதா எனக்கு தெரியல. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய மதம் சார்ந்த நம்பிக்கைகளே தான் எதிர்க்கிறார்கள். அதையும் இதையும் ஒன்னா இணைக்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? அவர்கள் அதையும் உங்களோடு இணைந்து எதிர்க்கத்தான் என்பது நான் திராவிடர் கழகமோ அல்லது பகுத்தறிவாளர்களை இவர்களை மட்டும் குறிப்பிடலை. பொதுவாக நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் ஒரு தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்த தாலி அணியிறதுன்றது காலங்காலமாக உள்ள ஒரு நிகழ்வு. அவர் அழகாத்தோட ஒரு கருத்து சொன்னார். தாலி அணியாதவங்களை நீங்க அணியாதீங்கன்னு யாரும் போய் சொல்லலை. அது அவங்களுடைய விருப்பம். ஒருவேளை தாலி என்று வற்புறுத்தவில்லை, அணிங்கன்னு சொல்ல அவங்களுடைய விருப்பம். அது யாரும் வற்புறுத்தலை. இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, அவருடைய தலைவர் வந்து ஒரு தொலைக்காட்சி பேட்டி அளிக்கும் போது அது கேள்வியை முன் வைக்கிறார். உங்களை மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு. கேட்கும்போது நீங்க தலைமை தாங்கி செய்யக்கூடிய திருமணங்கள்ல கூட தாலி கட்டுறாங்களேன்னு ஒரு கேள்வி கேட்டார். இந்த பிரச்சனை அதற்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டது. தாலியை குறித்த ஒரு விவாதத்திற்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி போராட்டம் அறிவிக்கப்படுது. அதற்கான எதிர்ப்பு வலுத்த பிறகு அதை ஒட்டி நடைபெற்ற விவாதம், இன்னொரு தொலைக்காட்சி நடைபெற்ற விவாதம், அதையொட்டி நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் சேர்ந்துதான் கேட்ட கேள்வி என்னன்னா, உங்கள் தலைமை தாங்குற திருமணங்கள்ல கூட தாலி அணிகிறாங்களே அப்படின்றதுக்கு அவருக்கு பதில் அளிக்கிறார். அந்த தாலி அகற்றக்கூடிய ஒரு போராட்டத்தை அறிவிப்பேன் அவர் அதே தொலைக்காட்சியில் அறிவித்தார். அதாவது இது வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஒரு பண்பாடு சார்ந்த விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒருவர் தாலி கட்டுவது என்பது அவருடைய தனி மனித உரிமை. அணிய மாட்டேன்னு சொல்றது இவங்களை தனி மனித உரிமை. ஆனால் இன்னொரு மனதை புண்படுத்துறதுக்கு இவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாதுன்னு நான் கருதுறேன். அடிப்படையில் உங்களுடைய பார்வை? அதாவது இப்போ இவங்க சொல்கிற மாதிரியான இப்போ இந்த தலைப்பே நீங்கள் சொன்னீங்க. முதல்ல இது வந்து ஒரு போராட்டமே அல்ல, இது ஒரு நிகழ்வு, அவ்வளோதான். பொதுவாக திராவிடர் கழக மாநாடுகளில் அல்லது பெரிய நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் நடக்கும்போது திடீர்னு வருவாங்க. மாப்பிள்ளை பொண்ணு 2 குடும்பம் வரும். வந்துட்டு ஐயா நாங்கள் செலவை குறைக்கிறோம், அதனால் நாங்கள் இங்கேயே திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயே வந்து மாலை மாற்றி திருமணம் செய்து கொள்வாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் வருவாங்க, கணவன் மனைவி, அவங்க இன்னும் நண்பர்கள் வரலாம். வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு 2 ஆண்டு முன்னாடி திருமணம் நடந்தது, 4 ஆண்டுகள் முன்னாடி நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது நாங்கள் வந்து தாலி வேண்டான்னு சொன்னோம், ஆனால் வந்து எங்கள் பெற்றோர் வற்புறுத்தல்னால நாங்கள் தாலி கட்டிக்கிட்டோம். இப்போ வந்து எனக்கு இது வேணான்னு தோணுது, அதனால் இது வந்து பெண்ணுக்கு அடிமை சின்னம்னு நான் நினைக்கிறேன், ஆகையினால் நான் வந்து இதை மாநாட்டில் நான் அகற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி அகற்றி காட்டுவாங்க. அதை வந்து அந்த அதில் இருக்கிற தாலி தங்கத்தை வந்து பொது நோக்கத்துக்கு அன்பளிப்பாக கூட கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான். அது வந்து பெருசே அல்ல, அது புதிதும் அல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த பிரச்சனை எங்க நடந்ததுன்னா, இன்னைக்கு திராவிடர் கழக குடும்பத்து பெண்கள் பதிவு பண்ணலாம், பதிவு பண்ணுங்க. அதுக்கு முன்பாக இந்த உயர்நீதிமன்றம் தடை குறித்த ஒரு சிறிய செய்தியை பார்த்துட்டு நம்ம தொடரலாம். உயர்நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய அந்த விலக்கு, தடைக்கான விலக்கு நாளை இந்த நிகழ்வை நடைபெறுவதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது குறித்த ஒரு செய்தி.
அது குறித்த செய்திகளை பார்த்தோம். இன்றைய விவாதத்தோடு தொடர்புடைய ஒரு செய்தி அது. போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு ஆணையிட்டிருக்கிறது. போதிய பாதுகாப்போடு எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் அமைதியான முறையில் இந்த நிகழ்வை நடத்தி கொள்ளலாம் என்று நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது. தொடருங்கள். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கான முன்னோட்டம் எப்படி நடந்ததுன்னு சொன்னால், மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச பெண்கள் தினம். பெண்கள் உரிமையை பற்றி ஒவ்வொரு தரப்பில் வெவ்வேறு மாதிரி பேசுவாங்க. அப்போது ஒரு தொலைக்காட்சி பெண்களுக்கு தாலி அணிவது பெருமையா சிறுமையான ஒரு விவாதத்தை நடத்துது. இதில் பெருமைன்னு பேசுகிறவங்களும் பேசுகிறாங்க, சிறுமைன்னு பேசுகிறவங்களும் பேசுகிறாங்க. அந்த நிகழ்ச்சியினுடைய முன்னோட்டம் ஒளிபரப்பானது. உடனே இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானாலே பெரிய கலவரம் நடக்கும், அதனால் நீங்கள் இதை நடத்தவே கூடாது, உங்களுடைய தொலைக்காட்சி தாக்கப்படும் அப்படின்னு போய் மிரட்டிட்டு வராங்க. அப்படி மிரட்டினதுனால மார்ச் 8 பெண்கள் தினத்தன்று நமக்கு கிடைச்ச முதல் செய்தி இந்த நிகழ்ச்சிக்கு தடை அப்படிங்கிறது தான். அது அந்த நிறுவனமே பயந்து அதை நிறுத்த வேண்டியதாச்சு. அதை தொடர்ந்து வந்த கண்டனங்கள் இதெல்லாம் அவங்க நிறுத்திய பிறகு அந்த ஊடகத்தின் மீது தாக்குதல் நடந்தது. இதற்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது திராவிடர் கழக தலைவர் அவர்கள் அறிவித்தார், இது மாதிரி நாங்கள் இப்படி நடத்துகிறோம், இதை நாங்கள் தனி நிகழ்ச்சியாகவே நடத்தி காமிக்கிறோம், நீங்கள் என்ன நடக்குது, இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தானே, இதனால் என்ன எப்படி கலவரம் நடக்கும் அப்படின்னு அறிவித்தார். ரொம்ப அடிப்படையில் ஒரு கேள்வி திராவிடர் கழகத்தினுடைய பெண்களுக்கு தான் விருப்பப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு தான் தாலி அகற்றுகிறோம்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே திராவிடர் கழகத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான பெண்கள் மட்டும் தான், நீங்கள் சொன்ன மாதிரி திடீர்னு மேடையில் வரக்கூடியவர்கள் மட்டும் தான் தாலி அணிந்து கொள்கிறார்கள். பெரும்பாலான திராவிடர் கழக திருமணங்களில் தாலி அணியப்படுவதே இல்லை. அப்படிங்கின்ற பொழுது யாரை மையப்படுத்தி யாருக்காக தாலி அகற்றக்கூடிய ஒரு நிகழ்வு இது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. பெரும்பாலும் தாலி அணிபவர்கள் ஒருபுறம் இருக்க, திராவிடர் கழகத்தில் ஏற்கனவே தாலி அணிபவர்கள் அப்படிங்கிறது மிக மிக குறைவு எண்ணிக்கையில. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிகழ்ச்சி இப்போ தொடர்ச்சியாக ரெகுலரா அந்த மாதிரியான ஒரு தாலி அணியக்கூடிய பழக்கம் இருப்பவர்கள் இதை செஞ்சா அது வேற. அப்படி இல்லை, நீங்க திராவிடர் கழகத்தினர் குடும்பத்தில் நடக்கிற திருமணங்கள்ல கூட எல்லாமே 100% சுயமரியாதை திருமணம் கிடையாது. சிலது பார்ப்பனர் இல்லாட்டியே போதும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு, தாலி கட்டுறது உண்டு, ஜாதி பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க. இதில் அவங்கவுங்களால முடிஞ்ச அளவுக்கு அப்போ ஒரு சீர்திருத்தத்தை அவங்க செஞ்சுக்கிறாங்க. இது முழுமையாக நடக்கணும் அப்படின்னா நம்ம மனம் பக்குவப்படணும். இல்லை அப்படி நடக்கும்போது பல பேர் குடும்பங்களில் தாலி போட்டு திருமணம் நடக்கும். இப்போ எங்கள் குடும்பத்தில் என்னுடைய சகோதரிகள் தாலி போடல, என்னுடைய அண்ணிகள் தாலி போடல. அடுத்த தலைமுறையில் 5 திருமணம் நடந்தது, 2 திருமணத்தில் தாலி இல்லை. அதுதான் நான் எப்படி எடுத்துக்கிறதுனா, தாலி என்பது அவரவர் விருப்பம், அது ஒரு பெரிய பொருட்டாவே பார்க்கல. சிலர் அதை தவிர்க்கறாங்க, சிலர் அதை அணியறாங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, தாலிங்கிறது அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கிறது எப்போன்னா கணவனும் மனைவியும் மட்டுமே முடிவெடுக்கும் போது தான் தனிப்பட்ட விருப்பம். நம்ம திருமணங்கள் அப்படி நடக்கிறதுல எல்லாரும் சேர்ந்து பலவித நிர்பந்தங்களோடு பலத பேச்சுவார்த்தை விட்டு கொடுத்து தான் நடத்துறாங்க. அதற்கு பிறகு அந்த பெண்ணும் அந்த கணவரும் அவங்க மனம் துணிந்து வேண்டாம் சொல்றவங்க தான் மேடையில நடத்துவாங்க. இப்ப கூட நாங்க 3 அணியாக நடத்துறதா இருந்தோம். 1 ஏற்கனவே தாலி போடாம திருமணம் செஞ்சவங்க, 2வது போட்டு பிறகு தானே அகற்றி கொண்டவர்கள், 3வது இன்னைக்கு செஞ்சு காட்டுறாங்க. அவ்வளவுதான் இந்த நிகழ்ச்சியோட தத்துவம். ஒரு இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். திடீரென்று இப்படி ஒரு நிகழ்வை நடத்த வேண்டிய தேவை ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு அவங்க தரப்புல ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் தாலி என்பது தனிப்பட்ட மனிதர்கள் சார்ந்த, அவர்கள் விருப்பம் சார்ந்த ஒரு விஷயம். ஒவ்வொரு சமூகத்திற்கும், ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, திருமண சடங்குகள் இருக்கிறது, தாலியில் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. தாலி இல்லாமல் திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஏராளமான திருமணங்கள் இங்கே இருக்கின்ற பொழுது திடீரென்று தாலியை மையப்படுத்தி இவர்கள் இப்படி ஒரு செயலை செய்ய வேண்டிய தேவை என்பது அவர்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள, அவர்கள் இருப்பை காட்டுவதற்காகத்தான் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஈஸ்வரன் வைத்திருக்கிறார். இன்னும் கூட தொடரலாம். தமிழர்களுடைய வாழ்விலும் பண்பாட்டிலும் தாலி எப்பொழுது வந்தது, எந்த நூற்றாண்டில் வந்தது, இதற்கான தரவுகள் என்ன? இதோடு இணைந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தாலி அகற்றும் நிகழ்வு ஒன்றை திராவிடர் கழகத்தின் சார்பில் நாளை பெரியார் திடலில் ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருந்தார்கள். அது குறித்த ஒரு விவாதத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். நாம் இடைவேளை முடிந்துவிட்டது. நம்ம விவாதத்துக்குள் செல்லலாம். பேராசிரியர் கல்யாணசுந்தரம் நம்மோடு இணைந்திருக்கிறார். கோவையிலிருந்து நிர்ணயமாக இணைப்பில் அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். திரு கல்யாணசுந்தரம், தமிழர்களுடைய வாழ்விலும் பண்பாட்டிலும் தாலி எப்பொழுது வந்ததாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாம் தமிழர் கட்சியினுடைய பார்வை, தாலியை குறித்த பார்வை என்னவாக இருக்கிறது? இந்த தாலி அகற்றும் நிகழ்வு குறித்த உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்ன? பொதுவாக
நம்ம திருமண சடங்குகளில் வந்து தாலி அணிகிறார்கள், அந்த தாலி வந்து தாலிக்கு புனிதத்தன்மை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு இது இவ்வளோ பெரிய விவாதமாக மாற்றி ஒரு உயர்நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனையாக உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த விவாதங்கள் காலகாலமாக நடக்கிறது. மாப்போசி உள்ளிட்டவர்கள் அங்கே சிலப்பதிகார காலத்திலேயே தாலி இருந்ததாகவெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் இப்போ பிரச்சனை அது இல்லை. ஐயா ஈஸ்வரன் அவர்கள் கேட்டார்கள், தாலி அணியாதவர்கள், தாலி அகற்றுகிறவர்களை பார்த்து நாங்கள் என்றைக்காவது தாலி அணிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிறோமா என்று கேட்டார்கள். நான் அவரிடம் திருப்பி கேட்கிறேன், தாலியை அகற்றுகிற ஐயா வீரமணி அவர்களோ தீக்க அமைப்பை சார்ந்தவர்களோ உங்களை பார்த்து என்றைக்காவது தாலி அணிந்து கொள்ளாதீர்கள் என்று கட்டாயப்படுத்தி இருக்கிறார்களா? அவரவர் அமைப்பிலே அவரவர் அமைப்புக்கு சொந்தமான இடத்திலே அவர் ஒரு போராட்டத்தை, அது போராட்டமும் கூட அல்ல, அது ஒரு நிகழ்வு, தாலி அறுப்பல்ல, தாலி அகற்றும் நிகழ்வு என்று அவர் சொல்லுகிறார். விருப்பப்படுகிறவர்கள் அணிகிறார்கள், விருப்பப்படாதவர்கள் அணிவதில்லை. இதில் இவங்களுக்கு எங்க சிக்கல் வருது? யார் இருப்புக்காக போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்பதை நீங்க உற்று நோக்கணும். தாலி அவ்வளவு புனிதமானது என்று சொல்லுகிற ஐயா ஈஸ்வரன் போன்றவர்கள் அதே தாலி வந்து நாய்க்கும் கழுதைக்கும் கட்டப்பட்ட போது அதனுடைய புனிதத்தன்மை கெட்டு போய்விட்டது என்று ஏன் போராட வரல? ஏன் போராடலை? இந்த அளவில் நான் இதுக்கான மறுப்போட வாங்கிட்டு வரேன். இப்போ காதலர் தினத்தை முன்னிட்டு நடைபெறக்கூடிய பல போராட்டங்களில் இந்த மாதிரி நாய்க்கெல்லாம் தாலி கட்டக்கூடிய ஒரு போக்கு இருந்தது. இது குறித்து இந்து முன்னணியினுடைய தலைவர், மூத்த தலைவர் ராமகோபாலன் அவர்களிடம் கேட்டபொழுது கூட எங்களுக்கு தெரியாது, எங்கள் அமைப்பு செஞ்சிருந்தா நாங்கள் வந்து அது கண்டிக்கக்கூடியதுங்கிற மாதிரியான ஒரு பதிவு செஞ்சிருந்தார். தாலியை ஒருபுறம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் வச்சு புனிதப்படுத்துவதும், மறுபுறம் அதை நாய்க்கு கட்டுறது, கழுதைக்கு கட்டுறது, மழை வேண்டி கழுதைக்கு கட்டுறது, இந்த மாதிரியான போக்கெல்லாம் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது என்ன மாதிரியான பார்வைன்னு அவர் கேட்கிறார். இல்லை, அது ஒரு சில அமைப்புகள் செய்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாருமே அதை ஆதரிக்கிறார்கள் என்று அர்த்தம். அதை ஏன் கண்டிக்கலைன்னு கேட்குறேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவருடைய கேள்விங்கிறது, இன்றைக்கு இந்த தாலி அகற்றும் நிகழ்விற்கு கடுமையான கண்டனத்தை எதிர்க்கக்கூடிய உங்களை போன்றவர்கள் அந்த நிகழ்விற்கு தாலியின் புனிதத்தை கெடுத்து விட்டார்கள் என்று ஏன் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்யலாம்? அதாவது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தாலி வந்து ஒரு கழுத்தில் இருக்கிற தாலியை எடுக்கிறதுக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு வந்து இவங்க வந்து அறிவிப்பே பண்ணாம இவங்க பாட்டுக்கு உள்ள பண்ணிக்க வேண்டியதானே? தாலியை எடுக்கிறவங்க எல்லாம் இவங்க வந்து இவர் வீரமணி வேணா ஒரு ரூம்குள்ள வச்சு ஒவ்வொருத்தரா தாலி எடுத்துற வேண்டியதானே? இதை யாரு பத்திரிகையில அறிவிக்க சொல்றாங்க? ஒரு போராட்டம் ஒரு நிமிடம் இருங்க, அவர் பதிவு மூலமா அறிவிக்க இதை வந்து அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இல்ல அதாவது பிரச்சனை அங்கேதான் வருது. தாலியை மையப்படுத்தி ஒரு விவாதம் உள்ளரங்கில் நடைபெறக்கூடிய ஒரு தொலைக்காட்சியின் விவாதத்திற்கு எதிர்ப்பு வருகிறது. அதற்கு எதிர்வினையாக நீங்கள் இப்படி ஒரு கருத்துரிமையை பறிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் நாங்கள் தாலியை அகற்றுகிறோம், நாங்கள் விருப்பப்படக்கூடியவர்கள் தாலியை அகற்றுகிறோம்னு ஒரு எதிர்வினையாகத்தான் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு அருள்மொழி சொல்கிறார்கள். என்னுடைய ரொம்ப எளிமையான கேள்வி, தாலி அப்படிங்கிறது புனிதம் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சுக்கிட்டிங்கன்னா தமிழருடைய பண்பாட்டிலும் மரபிலும் தாலி எந்த நூற்றாண்டில் வந்தது என்பதற்கான எந்த தரவுகளாக நம்மிடம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் வைக்கிறார். இது கண்ணதாசன் காலத்தில் இந்த கண்ணதாசன் மாப்போசி போன்றவர்கள் இது குறித்து விவாதம் நடத்தியிருக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகிக்கான திருமணத்தில் கூட எந்த இடத்திலும் தாலி குறித்த தரவுகளோ அடையாளமோ இல்லை. ஆண்டாளினுடைய பாடல்களில் கூட திருமணத்தை பற்றி வரிசையாக பாடுகின்ற பொழுது திருமணத்தில் தாலி அணிவித்ததாக எந்த தரவுகளும் இல்லை. இந்த மாதிரியான தொகுப்புகள்லாம் இருக்கின்ற பொழுது தாலி அது நம்பக்கூடியவர்கள் நம்பட்டும், அதுக்காக நான் அதை பின்னால் இணைக்கப்பட்டது என்பதற்காக அதை புறக்கணுங்கிறது அல்ல வாதம். ஏன் எங்களை எதிர்க்கிறீர்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இல்லை, இப்போ நான் கேட்குறேன், திராவிடர்கள் எங்கிருந்து வந்தாங்க? யார் திராவிடர்கள்? இப்போ இவங்கெல்லாம் தமிழர்களா திராவிடர்களா? இப்போ வந்து இப்படி கேள்வி கேட்கணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து இவங்க வச்சுக்கிட்டாங்க, ஆசைப்பட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து திராவிடர்கள் யாருன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க தமிழர்கள் இல்லையா, நீங்க திராவிடர்களா? அதை வந்து இதுக்கு, அதாவது இது வந்து அவங்களுக்கு விருப்பப்படுறாங்க, அவங்க அதை வந்து ஒரு பெருமையா இவங்க தாலி போடுறத சகோதரி சொன்னாங்க பெண் அடிமை அப்படின்னாங்க. அதை நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க அடிமைத்தனம் நினைச்சா நீங்க போடாதீங்க, அத பெருமை நினைச்சு போடுற பெண்கள் போட்டுக்கிறாங்க. ரொம்ப எளிமையா அது அடிமைத்தனம்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க தாலி பெண்ணை பெருமைப்படுத்துவதாக இருந்தால் இந்த அரங்கில் திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணி அவர்களிடம் ஒரு நேர்காணல் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்தது. அவரிடம் கேட்கின்ற பொழுது தாலி அகற்றும் நிகழ்வு இது, தாலி பறிக்கும் நிகழ்வு அல்ல, தாலி பறிக்கக்கூடியது அப்படிங்கிறது. தாலியை யார் புனிதம் என்று சொல்கிறார்களோ அந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த கணவன் இறந்த பொழுது தாலியை அரிக்கிறார்கள், பொட்டை அளிக்கிறார்கள், வளையலை உடைக்கிறார்கள். இதுதான் கண்டிக்கத்தக்கது, ஒரு பெண்ணை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். நீங்க தாலியை புனிதம் என்று ஒருபுறம் சொல்லிவிட்டு தாலியை கணவன் இறந்தவுடன் அகற்றுவது என்பது இது பெண்ணடிமைத்தனம் இல்லையாங்கிறதா உங்களுடைய கேள்வி. ஆணை மையப்படுத்தி அந்த ஆண் இல்லைன்னா அந்த பெண் அதை இழக்கணும்னு சொல்லக்கூடிய போக்குங்கிறது, அந்த மாதிரி ஆணுக்கு எந்த சடங்கு இங்கே இல்லை. ஒரு பெண் மனைவி இறந்து விட்டால் ஆண் எதை நீக்கிக்கிறான் தண்டமிருந்து சொல்லுங்க. அதாவது இதுக்கு வந்து நீங்க வந்து அடிமைத்தனம்னு பேர் வைக்கிறது முதல்ல தப்பு. இது வந்து தாலி அணிகிறாங்க, தாலி வந்து கணவன் இறந்துட்டா தாலி அகற்றாங்கன்னா
இது வந்து ஒரு பண்பாடு, அது வந்து பழக்கத்துல இருக்கு, அதை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். நீங்க நாங்க என்ன திராவிடர் கழகத்துல உறுப்பினரா இருந்தா நீ கருப்பு சட்டை போடணுமா? ஏன் கருப்பு சட்டை போடுற? போடாத, கலர் சட்டை போட்டுக்க. திராவிட கட்சின்னு சொல்லி நீ அடையாளப்படுத்திக்கலாமா? படுத்திக்காத. திரு ஈஸ்வரன், நம்ம இன்னும் கூட ஆழமா இந்த விவாதத்தை கொண்டு போலாம். மேலோட்டமாக இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதம் அப்படிங்கிற பட்சத்துல உடன்கட்டை ஏறுதலும் கூட இந்த நாட்டில் ஒரு காலத்தில் இருந்தது. பலரும் அதை எதிர்த்தார்கள். அது எதிர்க்கப்பட்ட பொழுதும் அதற்கு ஆதரவான குரல்களும் ஒலிக்கத்தான் செய்தன. இது நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் என்ற குரல்கள் ஒலிக்கத்தான் செய்தன. அப்போ இன்றைக்கு மீண்டும் அதையெல்லாம் கொண்டு வந்துட முடியுமாங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? அதையும் கொண்டு வர சொல்லிடுறாங்க. இவங்க வந்து மூடப்பழக்கங்கள் அப்படின்னு எதை சொல்றாங்க? தமிழர் பண்பாடு அத்தனையுமே மூடப்பழக்கங்கிறாங்க. தமிழர்களுடைய பாரம்பரிய பண்பாடு அத்தனையுமே இது தமிழர் பண்பாடே இல்லைங்கறாங்க. இப்ப இல்ல வித்தியாசம் இருக்கு. இல்ல தாலி கட்டுவது தமிழர் பண்பாடே இல்லைங்கறாங்க. இல்ல பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் அதாவது எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் அது முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இன்னைக்கு வந்து ஒரு திருமணமான ஒரு பெண் என்று சொன்னால் அந்த காலத்துல வந்து அதை போட்டாங்கன்னு சொன்னா இவள் திருமணமான பெண் அதற்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம். எல்லா பெண்ணுக்குமே மரியாதை. அப்படி இல்ல. திருமணம் ஆகாத பெண் திருமணத்திற்காக தயாராக இருக்கிறார். கல்யாண சுந்தரம் நீண்ட நேரமா உங்களுக்கான மறுப்பு ஏதோ வச்சிருக்காங்க, அவற்றை கேட்டுட்டு உங்ககிட்ட வரேன். சொல்லுங்க கல்யாண சுந்தரம், அவருக்கான மறுப்புக்காக நீண்ட நேரமாக கை உயர்த்தி கொண்டிருந்தீர்கள், சொல்லுங்க. இல்ல ஐயா ஈஸ்வரன் ஐயா அவர்கள் வந்து விவாதத்தையே திசை திருப்புறாரு. இப்போ திராவிடர்கள் யார், தமிழர்கள் யார், நாங்க அதுல தெளிவா இருக்கிறோம். நாம் தமிழர் என்பதிலே நாங்க தெளிவா இருக்கிறோம். இப்ப பிரச்சனை அதுவல்ல. தாலி குறித்து பேச தொடங்கிட்டாருன்னா, நானும் கொங்கு மண்டலத்திலே பிறந்தவன் தான். நான் சொல்றேன், கொங்கு மண்டலத்திலே தாலி வந்ததற்கான காரணமே இது வேறு எதுவும் இல்லை, இது ஒரு திருமண சான்றிதழாக வந்தது. அந்த காலத்துல பனை ஓலையில தாலி என்பதே பனையை குறிப்பதுதான். அவருடைய ஆடியோ பெறுவதில் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு இருக்குது. நான் மீண்டும் வருகிறேன் கல்யாண சுந்தரம் உங்ககிட்ட. இதுல தமிழர்களுடைய மரபு இது அல்ல அப்படிங்கிற ஒரு வாதமும் நீண்ட காலமாகவே வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இடையில் வந்து புகுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு. ரைட், இடையில் வந்த பல விஷயங்களையும் நம்ம இடையில் வந்ததுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை முற்றிலும் தள்ளிவிட முடியாதுங்கிற ஒரு புறம் இருக்கட்டும். அவங்க ரொம்ப ஆணித்தரமாக திருப்பி ஒரு விஷயத்தை தான் வைக்கிறாங்க. நாங்கள் யாரையும் வற்புறுத்தி அழைக்கவில்லை, நம்பக்கூடிய மனம் வந்து அகற்றுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெண்கள் அகற்றிக் கொள்ளட்டும்ங்கிறாங்க. இதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறதா அவங்களுடைய கேள்வி. உங்களை இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்க, உங்களை கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்க பொதுவாக அவர்கள் கடவுள் மறுப்பை பேசுகிறார்கள். குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கோயிலுக்கு போகாதீர்கள், நீங்கள் மாலை போடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் சொல்வதை நீங்கள் வன்மையாக கண்டிக்கிறீர்கள். அது மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. இன்னொரு புறம் நாங்கள் உள்ளரங்கில் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்விற்கு இவர்கள் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? அவங்க சகோதரி அருள்மொழி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க. அதான் திராவிடர் கழகத்தில் இணைஞ்சவங்க எல்லாருமே எங்கள் கொள்கையை ஏற்றுனவங்க கிடையாது, அவங்களும் தாலி போட்டுட்டு தான் இருக்காங்க, பிராமணர்களை வச்சு திருமணம் கூட செய்யறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஒரு கருத்துல சொன்னாங்க. பிராமணர்களை வச்சு செய்யறாங்கன்னு சொல்ல, பார்ப்பனர் இல்லாமல் செய்தாலே அது பகுத்தறிவு. அவங்க தாலி கட்டிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்களுடைய தொண்டர்கள் அல்லது கட்சியில் உள்ளவங்களே அந்த கொள்கையை அவங்களால வந்து சொல்ல முடியல, மற்றவங்களுக்கு அந்த கொள்கையை சொல்ல முன் வந்திருக்காங்க. ரெண்டாவது வந்து இது ஒரு பெண் அடிமைத்தனம், மூட நம்பிக்கை அப்படின்ற வார்த்தையை திரும்ப இந்த தாலி பிரச்சனை ஆரம்பி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எது மூட நம்பிக்கை, எது வந்து பெண் அடிமைத்தனன்றதுக்கான நம்ம ஒரு அளவுகோல் பார்க்கணும். ஹிந்து மதத்தில் வந்து யாரையுமே வந்து மூஞ்ச மூடின்னு போன்னு சொல்ல, நம்ம உடைகள் வந்து மூஞ்சு தெரியாத உடைகளை அணிஞ்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இந்து மதத்தில் சொன்னது கிடையாது. அல்லது 3 முறை ஒரு வார்த்தையை உச்சரித்தா விவாகரத்துன்ற விஷயத்தை இந்து மதம் சொன்னது கிடையாது. இந்து மதம் இது போன்ற விஷயங்களை மூட நம்பிக்கையில் ஒரு வழி. ஆனால் ஹிந்து மதத்தில் தான் ஆண் இறந்தவுடன், கணவன் இறந்தவுடன் பெண்ணும் அந்த சிதையில் ஏறி தீக்குளித்து உயிரை அதை எதிர்த்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் இந்து மதத்தை சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய் தான். யாரோ அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரல. இது தவறான விஷயங்கள். என்ன சொல்ல வரீங்க? தாலி அகற்றக்கூடியதை இந்து மதத்திலிருந்து யாராவது கொண்டு வந்தால் ஏற்றுக்கொள்வோம், நான் ஒரு வீரமணி கொண்டு வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி கிடையாது. நீங்க சொல்ற உடன்கட்டையை பத்தி பேச வந்து அதான் கேட்கிறேன். உடன்கட்டை போன்ற விஷயங்களை தவறுன்னு சொல்லிட்டு இந்து மதத்தில் சீர்திருத்தவாதிகளே சொன்னாங்க, அது ஏற்றுக்கலாம். ஆனால் தாலி அது போன்ற நிகழ்வு கிடையாது. தாலி என்பது நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்துடைய ஒரு சின்னம். இது அடிமை சின்னம் சொல்றாங்க, அதுவே முதல்ல தவறானது. இன்னொன்று தாலி அகற்றணுன்றாங்க, எனக்கு புரியல. எது இந்த மஞ்சள் கயிறு தாலி அகற்றணுன்றாங்களா, இல்லை செயின் தாலி அகற்றணுன்றாங்களா, இல்லை செயின் அறுக்கணுன்றாங்களா? என்ன நான் கேட்குறேன், நீங்கள் எந்த தாலியை அகற்றக்கூடாதுங்கிறீங்க? தாலியா, அதில் போடுற செயினையா, அல்லது அதில் போடக்கூடிய சாதிக்கு ஒரு விதமான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய எதையுமே அகற்றக்கூடாது. அவங்களுடைய மத நம்பிக்கை, அவங்களுடைய சமுதாய நம்பிக்கை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தாலி அணிகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட இருக்கு.
கிறிஸ்தவர்கள் ஒரு இஸ்லாமியர்கள் கூட இங்க சிலர் கிறிஸ்தவர்கள் கருத்துப்படி அணிந்து கொள்கிறார்கள். அதுதான் நான் கேக்குறேன். அப்ப இதை ஏன் நீங்க ஹிந்துக்களுக்கு பொறுத்து பாத்தீங்கன்னா எப்படி நாமம் இல்ல திரு சீனிவாசன் இல்ல நான் அதுதான் கேக்குறேன். ஆனால் எந்த கிறிஸ்தவ அமைப்பும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. கிறிஸ்தவர்களுக்கும் தாலி கட்டக்கூடிய போக்கு இருக்குது. அவங்க செயின்ல தாலி கட்டிக்கிறாங்க, மஞ்சள் கயிற்றுல கட்டுறது இல்ல. இஸ்லாமியர்களில் சிலர் கருமணி அணியக்கூடிய போக்கு இருக்குது. திராவிட கழகம் இந்து மதத்தை மட்டும் தான் எதிர்க்கும். இல்ல அப்படி இல்லையே, இந்து மத நம்பிக்கைகளை மட்டும் தான் எதிர்க்கும். அவங்க எந்த இடத்துலயும் ஒரு நிமிஷம் எந்த இடத்துலயும் ஹிந்துக்கள் அணியக்கூடிய தாலியை அகற்றும் போராட்டம்னு சொல்லல, தாலி நிகழ்வுன்னு சொல்லல. தாலி அகற்றும் நிகழ்வு திராவிடர் கழகத்தின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு மனமு வந்து வருகிறவர்கள் திராவிடர் கழகத்தில் தாலி அகற்றுக்கொள்ளலாம். அதுதான் சவால் விடுகிறேன். பர்தா அகற்றும் போராட்டத்தையும் தாலி அகற்றும் போராட்டத்தையும் நாளைக்கு நடத்த அவங்க தயாரா? இதுக்கு பதில் சொல்லுங்க. பர்தாவை கிழிக்கும் போராட்டமும் தாலியை அகற்றும் போராட்டமும் ஒரே சமயத்தில் பெரியார் திடலில் நடத்த திராவிடர் கழகம் தயாரா? திருப்பி சொல்றேன். தாலியை அறுக்கவில்லை, அகற்றுகிறார்கள். பர்தாவை அகற்றும் போராட்டம் வர அகற்றும் போராட்டம் நீங்க சொல்லுங்க. நீங்க பர்தாவை கிழிக்கும் போராட்டம் அப்படி சொல்லுங்க. அதான் கேக்குறேன். அப்படி சொல்லுங்க. அறுக்கிறதுக்கும் அகற்றுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஈஸ்வரன். அறுப்பது திராவிடர் கழகத்துடைய கொள்கை. நீங்க திராவிடர் கழகத்துடைய கொள்கைனா அவங்க என்ன அறிவிக்கணும்? திராவிடர் கழகத்துல இருக்கிற யாருமே தாலி அணியக்கூடாது. தாலி நீங்க அணிஞ்சா இன்னைக்கு திராவிடர் கழகத்துல இருந்து வெளியே போயிருங்க. அவங்க அந்த கொள்கை அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறாங்க. பெண் அடிமைத்தனம் என்பதை மையப்படுத்தி நீங்கள் தாலியை முன்வைத்தால் பெண் அடிமைத்தனம் என்பது இந்து மதத்தில் மட்டும்தான் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏன் ஏற்படுத்த முயற்சிக்கிறீர்கள்? உங்களுடைய நோக்கம் என்பது பெண் விடுதலை அல்ல, திட்டமிட்ட இந்து மத எதிர்ப்புங்கிற ஒரு பார்வை வைக்கிறார். அதாவது மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய பெண் அடிமைத்தனங்களை எதிர்த்து இவ்வளவு தீவிரத்தோடு ஏன் திராவிடர் கழகம் போராடவில்லை அப்படிங்கிற வாதம் இந்த மேடையில் இல்ல, தொடர்ந்து எல்லா மேடையிலும் வைக்கப்படுகிறது. உங்களிடம் அதற்கான என்ன நியாயமான பதில் இருக்கு? இப்ப முதல்ல அதுக்கான பதிலுக்கு நான் கடைசியா வரேன். இப்ப நான் அதுக்கு வரமாட்டேன். ஏன்னா நான் எங்க கருத்தை முதல்ல நாங்க பிரச்சாரம் பண்றோம். இப்ப இவங்க ரெண்டு பேருமே சரி நேரடியாக உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க. முதல்ல கேட்டிங்கல்ல, தாலி வந்து இந்துக்களின் அடையாளமா அப்படின்னா, வங்காளத்தில் இருக்கும் இந்துக்கள் தாலி கட்டுறாங்களா? வங்காளத்தில் இருக்கும் இந்து பெண்ணுக்கு என்ன அடையாளம்? திருமணத்துக்கு தாலி கிடையாது. அப்போ இந்தியா பூரா இது இந்துக்கள் பண்பாடு அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எப்படி? தப்பு. தமிழர்களுடைய அடையாளம் தாலி அப்படின்னா அது எப்போ வந்தது, எந்த காலத்தில் வந்தது, எந்த தமிழ் இலக்கியத்தில் இருக்குது கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிந்து தமிழர் வரலாற்றில் தாலிங்கிற ஆய்வை வந்து டாக்டர் மா ராசமாணிக்கனார் எழுதினார். அதில் எல்லாத்தையும் எழுதினார். என்னென்ன வகை தாலி இருக்குது? புலிப்பல் தாலி இருக்குது, ஐம்படை தாலி இருக்குது, சிறுமணி தாலி இருக்குது, புலம்பு மணி தாலி இருக்குது, ஆமை தாலி இருக்குது. இது எல்லாமே ஆண்கள் சம்மந்தப்பட்டது. இதில் வந்து புலம்பு மணி தாலியும் சின்மணி தாலியும் காதலிக்கிற பெண்கள் அணிந்திருந்தது. அவ்வளோதான். 11வது நூற்றாண்டில் கந்த புராணத்தில் கச்சியப்பர் வந்து தாலியை பற்றி எழுதுகிறார். எப்போ தெரியுமா? முருகனுக்கும் வள்ளிக்கும் நடந்த கல்யாணத்தில் தாலி இல்லை, சிவனுக்கும் இமயன் மகள் உமைக்கும் நடந்த திருமணத்தில் தாலி இல்லை, முருகனுக்கும் தேவர் மகள் தெய்வானைக்கும் நடந்த திருமணத்தில் தாலி இருக்கு. பிரம்மன் தேவர்கள் ரிஷிகளுடைய தாலி என்னுடைய கேள்வி, இந்த வரலாற்று ஆவணங்கள் எல்லாம், இந்த வரலாற்று சான்றுகள் எல்லாம் திராவிடர் கழகத்திற்கும் மரியாதைக்குரிய திரு கி வீரமணி அவர்களுக்கும் இப்பொழுதுதான் தெரிந்ததா? இவ்வளவு நாளா இருந்துச்சுல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை ஏன் இவ்வளவு நாள் முதல்ல என்ன பேச விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதேதான் நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா சமுதாயத்திலயும். முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியா கேளுங்களேன். நீங்க கதை பேசிட்டு இருந்தீங்களா? இதெல்லாம் விவாதமா கதையா? இல்ல நீங்க கதை சொன்னா நீங்க கேட்டுட்டு இருப்பீங்களா? கதையா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க விவாதம் பண்ணுங்க, சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இது கதையான்னு நான் கேக்குறேன். தாலி எப்பொழுது நீங்க அதெல்லாம் வேண்டாம், புராண கதையெல்லாம் இங்க பேசாதீங்க. இப்ப பெண்கள் தாலி போடுறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அதாவது உங்க வீட்டு பெண்கள் தாலி போடுறத பத்தி எங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. அதே சமயம் உங்கள் வீட்டு பெண் வந்து நான் தாலி போட மாட்டேன்னு சொல்லி எங்களோட சேர்ந்தா அதையும் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எப்படி பிரச்சாரம் பண்றீங்க அதே போல நாங்க பிரச்சாரம் பண்றோம். எங்கயாவது தாலி யாரா போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ண வேண்டாம். நீங்க பண்ணவே வேண்டாம். தாலி போடுங்க நீங்க பிரச்சாரம் பண்றாங்க. இது எல்லாமே சமூக சீர்திருத்த இயக்கங்களோட செயல்பாடு. அப்படி வரும் இன்னொன்னு நான் சொல்றேன். இப்போ சகோதரர் கேட்டாரு, நான் எங்க குடும்பங்கள் நாங்க சார்ந்தவங்க எங்க சம்பந்தப்பட்டது, இவ்வளவு தூரம் தாலியை பத்தி பேசுறீங்களே, எங்க தாலி அறுக்கப்படுது?
தாலி இருக்கிறத பத்தி ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற பெண்ணுக்கும் தெரியும். அத பத்தி ஒரே கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. நாளைக்கு இருந்து திராவிடர் கழகத்தை சார்ந்த எந்த குடும்பத்திலும் திராவிடர் கழக உறுப்பினர்கள் பொண்டாட்டிகளத்துல தாலி இருக்காதா? மன்னிக்கணுங்க, நீங்க யாருங்க எங்களுக்கு சட்டம் ஒரு சிறிய இடைவெளிக்கு ஒரு நிமிஷம் நான் ஒரு இடைவெளிக்கு பிறகு போகிறேன். நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்டிருந்தேன், நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதே தீவிரமான போராட்டத்தை ஏன் ஒருவருக்கு இன்னொரு, அதனால தான் நான் தெளிவா பேப்பர் கொடுத்திருக்கிறேன். யாரும் யாருடைய நேரத்திலும் குறுக்கிட வேண்டாம், எல்லாருக்கும் நான் சமமான நேரத்தை கொடுத்துறேன். இல்லைன்னா வர இன்னொரு விஷயம், இது பல மேடைகளில் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி இயல்பாக முன்வைக்கப்படுகிறது. மது விலக்கை பற்றி பேசக்கூடிய கட்சியில் மது அருந்தாதவர்கள் மட்டும்தான் உறுப்பினர் ஆக வேண்டுமா என்று நீங்கள் சொல்லுவீர்களா? இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் வைக்கப்படுகிறது. தொடர்ந்து பல மேடைகளில் இந்த மாதிரியான கேள்விகள் எதிர்வினைகளாக வைக்கப்படுவது. இது ஒரு ஆழமான கேள்வியா என்ற இயல்பான ஒரு கேள்வி மனதில் எழுகிறது. தமிழர்களுடைய வாழ்வியலில் தாலி எந்த நூற்றாண்டில் தொடங்கியது அப்படிங்கிறத தான் இந்த சுற்றில் பேசணும்னு நினைச்சோம். நிச்சயமா அடுத்த சுற்றில் அது குறித்து பேசலாம். தமிழர்களுடைய வாழ்விலும் பண்பாட்டிலும் தாலி எந்த நூற்றாண்டில் வந்தது, தாலி அணிவதால் பெண் எப்படி அடிமைப்படுத்தப்படுகிறாள் என்று சொல்லக்கூடிய வாதம் எந்த அளவிற்கு ஏற்புடையது, தாலி அகற்றப்படுவதால் மட்டுமே பெண் விடுதலை பெற்று விடுவாளா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தாலி அகற்றும் நிகழ்வு நாளை ஒருங்கிணைக்கப்பட திட்டமிட்டிருந்தது. திராவிடர் கழகத்தின் சார்பில் அதற்கு காவல்துறை தடை விதித்திருந்த நிலையில் சென்னை உயர் நீதிமன்றம் தடையை நீக்கியிருக்கிறது. இந்த தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். கோவையில் இருந்து திரு கல்யாண சுந்தரம் பேசிக் கொண்டிருந்தார். சொல்லுங்க திரு கல்யாண சுந்தரம், கடந்த சுற்றுல உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய முடியல, சொல்லுங்க. ஆமாம், இல்லை நான் கடந்த சுற்றில் ஐயா ஈஸ்வரன் அவர்களிடம் தான் நான் என்னுடைய கேள்வியை வச்சேன். ஐயா வந்து அதை ஒரு புனிதத்தன்மைப்படுத்தி தொடர்ச்சியாக தாலியை பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து ஏன் தாலி அணிகிறீர்கள், ஏன் அணியவில்லை என்பதல்ல. அது விருப்பப்படுகிறவர்கள் அணிகிறார்கள், விருப்பம் இல்லாதவர்கள் அகற்றிக் கொள்கிறார்கள். இதில் ஐயாவுக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியல. தீக்காவில் இருக்கிறவங்க தாலி அணியக்கூடாதுன்னு சட்டம் போடுவீங்களா என்று கேட்கிறார். நான் கேட்கிறேன், ஐயாவினுடைய கட்சியில் இருக்கிறவங்க மறந்தும் கூட தாலியை கலற்றி வைத்து விட்டு எந்த பெண்ணும் போய் குளித்து விட்டு வந்து மீண்டும் தாலியை போடக்கூடாது என்று, அல்லது அந்த தாலியை கலட்டி வைத்து விடக்கூடாது என்று ஐயா சட்டம் போடுவாரா? இது என்ன? தாலி அணிவதும் அணியாததும் ஒரு தனி மனிதன் அவனவனுடைய விருப்பம் சார்ந்த ஒரு விஷயம். அதை போய் நீங்க தாலி அறுக்கிறது என்று சொன்னால், நீங்க தாலி புனிதமானது என்று சொன்னால், மார்வாடி கடைகளில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்களினுடைய தாலிகள் அடகுக்கு இருக்குது. வாங்க போராடலாம், நாங்களும் வர்றோம், ஐயா ஈஸ்வரன் அவர்கள் வரட்டும், 2 பேரும் சேர்ந்து போராடுவோம். எங்க புனிதமான தாலியை எப்படியப்பா நீ வாங்கி உள்ள வச்சிருக்கேன் என்று சொல்லி 20 பேர் தாலி எடுத்தான் ஆந்திராவில். இங்கே கொக்கோ கோலா கம்பெனி நீர் உறிஞ்சினான்னு ஆயிரக்கணக்கான தமிழச்சி தாலி எடுக்க போறா. 90,000 விதவைகள் இருக்கிறாங்க தமிழ் ஈழத்துல. அங்க தாலி எடுத்தவனை எதிர்த்து என்ன போராடி இருக்கீங்க? அவனுக்கு துணையா நிற்கிறதை தவிர உங்களுடைய வேற என்ன நிலைப்பாடு இருந்திருக்கு உங்க கட்சிக்கு? நீங்க தனி மனித உரிமைகளிலே தலையிடுவதை முதல்ல ஐயா ஈஸ்வரன் போன்ற ஒரு அரசியல்வாதிகள் வந்து நிறுத்தி கொள்ளணும். ஒவ்வொரு இடத்துல கருத்துரிமைக்கு எதிராக பேசுறீங்க, பேச்சுரிமைக்கு எதிராக பேசுறீங்க, ஊடக உரிமைக்கு எதிராக பேசுறீங்க. இன்னைக்கு அவங்களுடைய சொந்த இடத்துல அவங்களுக்கு தெரிந்த ஏற்றுக்கொண்டு தானாக தாலி அகற்ற வேண்டும் என்று வந்து விரும்புகிற பெண்கள் தாலி அகற்றிட்டு போறதுல உங்களுக்கு கல்யாண ஒரு கேள்வி வைக்க வரேன். நீங்க முருகனை எல்லாம் இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சமீப காலமாக முருகன் உங்களுடைய முப்பாட்டம் சொல்ல தொடங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் தாலியை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? தெளிவா சொல்லுங்க. ஏன்னா ஒருபுறம் ஆன்மீகவாதிகள் இதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். நாம் தமிழுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து நீங்கள் யோசிங்க. நான் வந்து திரு ஈஸ்வரன் அவரிடம் உங்களுக்கு கேள்விக்கான பதிலை வாங்கிட்டு வரேன். சொல்லுங்க. இப்போ அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நீங்க ஏதோ ஜஸ்ட் லைக் மேலோட்டமாக ஒரு கேள்வி வைக்கிறீங்க அவங்ககிட்ட. நீங்கள் நாளையிலிருந்து போடவே கூடாதுன்னா நீங்க ரொம்ப இயல்பாக நம்ம பிராக்டிக்கலா பேசுவோம். அந்த விவாதத்தெல்லாம் விட்டுட்டு தாலியை ரொம்ப இயல்பாக கலைச்சு வைக்கக்கூடிய போக்கும், எடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய போக்கும் இன்றைக்கு பல இடங்களில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்கிறோம். இப்போ தாலி என்பது அவரவர் விருப்பத்தின் சார்ந்த ஒன்றாக போய்விட்டது. பல தாலிகள் மார்வாடிகளின் கடைகளில் அடகுல இருக்குதுங்கிறார். அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார். இதை எதிர்த்து என்ன செய்யறோங்கிற ஒரு கேள்விக்கின்ற பொழுது நீங்க அவங்ககிட்ட கேட்ட மாதிரி அவர் திருப்பி உங்ககிட்ட கேட்கிறார். உங்க கட்சியில் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட முடியுமா? எந்த சூழலிலும் தாலியை கலத்தி விடவே கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். அப்ப இது என்ன மாதிரியான வாதம், எதிர்வாதம்? பாருங்க, அதாவது தாலியை வந்து ஒரு பெண்ணா முடிவு பண்ணி நான் நாளைக்குலேருந்து தாலி போட்டுக்க போறதில்ல, அவங்களா எடுத்து வைக்கிறதில்ல, இங்க பிரச்சனை கிடையாது. தாலியை வந்து நாங்க வந்து அகற்றோம்னு சொல்லி ஒரு நிகழ்வா பண்ணி அதன் மூலமா ஒரு கருத்தை வந்து மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்க பாத்தீங்களா?
அங்கதான் தப்பு. அது பாட்டுக்கு அந்த நிகழ்வு நடந்ததுன்னா யாரும் இதை கேட்க போறது கிடையாது. அதை ஒரு நிகழ்ச்சியா நடத்தி என்ன கருத்தை வந்து நீங்க மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. நீங்க இப்போ ஒரு எனக்கு அமைப்பா எனக்கு இந்த விவாதம் இப்போதான் ஒரு கரெக்ட் லைன். நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. நீங்களே விரிவா பதிவு. இப்பதான் ஒரு கரெக்ட் லைனுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த நிகழ்வின் மூலமாக அவர்கள் சமூகத்திற்கு எதையோ ஒன்றை சொல்ல முற்படுகிறார்கள். அது அதுதான் தாலி அடிமைத்தனம் என்பதை சொல்ல முற்படுகிறார்கள் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. அது கண்டிக்கக்கூடியது. அது அந்த போக்குல நீங்க கண்டிக்கிறீங்க. சொன்னா அப்படி இலங்கையில நிறைய பேர் தாலி அறுத்துட்டாங்க. ஆந்திராவுல சுட்டு ஒரு 20 பேர் தாலி அறுத்துட்டாங்க. அங்கெல்லாம் கணவன் இறந்து பெண்களை தாலி அறுத்தாங்கன்னு சொன்னா நீங்க வந்து இங்க தாலி அறுத்துட்டு கணவனை கொல்ல பாக்குறீங்களா? உங்களுடைய நோக்கம் தான் என்ன? அதையும் இதையும் நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? கணவன் இறந்த பின்னாடி அந்த பெண்கள் எல்லாம் தாலி இல்லாமல் இருக்கிறார்கள் சொன்னா அதை இதை ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? அவர் கேக்குறது ஒப்பிட்டு பேசுறது தப்பு இல்லையா? இலங்கையில பெண்கள் தாலி இப்ப இலங்கைக்காக பேசுகிற நீங்கள் இலங்கை தமிழர்கள் இன்றைக்கு மறுவாழ்வுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்க என்ன போய் பார்த்து வந்தீங்களா யாராவது? நான் போய் பார்த்து வந்திருக்கோம். நாங்க எங்க கட்சி சார்பா 20 பேர் போய் அங்க இருக்கிற தமிழர்களுக்கு மறுவாழ்விற்காக என்ன செய்யணும் முதலமைச்சர்கிட்ட விவாதிச்சு வந்திருக்கிறோம். நீங்க அதுக்கு நிதி கொடுத்து வந்திருக்கிறோம். நீங்க அவருக்கான கேள்விக்கான மறுப்பு பதிவு எனக்கு இவ்வளவு வேதனைப்படுற நீங்க அந்த தமிழர்களுக்கு என்ன பண்ணீங்க? நம்ம தலைப்பை விட்டு நான் கேக்குறது பாருங்க, பெண் அடிமைங்கிறீங்க. அன்னைக்கு இங்க கூட ஒரு விவாதம் வச்சீங்க. ஒரு நடிகை, வடநாட்டு நடிகை தீபிகா படுகோனே, இது வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி யார் கூட வேணாலும் போலாம், கல்யாணத்துக்கு பின்னாடி யார் கூட வேணாலும் போலாம், கல்யாணமாகி கணவன் கூடவும் போலாம், நீங்களே அந்த வார்த்தைகளை சொன்னீங்க. இதெல்லாம் வந்து பெண்களுக்குரிய உரிமை. இங்கேயும் சில பெண்கள் கூட ஒரு நிமிஷம் அது அப்படி சொல்ல வரல. அவங்க தனிப்பட்ட முறையில் என் உடல் என் உரிமை, என்னுடைய உடலின் மீது இப்படி இருக்காது சொல்ல வரேன். ஒட்டுமொத்த பெண்களின் உரிமையா நீங்க சொன்னதான் சொல்ல வரேன். அதாவது அது வந்து அந்த நடிகை அப்படி இருக்கிறத பத்தி யாருக்கும் கவலை கிடையாது. அது என்ன நடிகைன்னு இல்ல அப்படி இல்ல நடிகைன்னு இல்ல, யாரா இருந்தாலும் சரி. நான் என்ன சொல்றேன் பாருங்க, நடிகை நீங்க குறிப்பிட்டு டைவர்ட் பண்ணாதீங்க. இல்ல அது என்ன நடிகை எப்படி இருக்காங்க, அவங்க ப்ரொஃபஷன் நடிகையா இருக்குது. அதனால சொல்றேன், அதாவது அவங்க வந்து எப்படி இருக்காலும் கவலை கிடையாது. இல்ல அது தப்பு இல்லையா? நீங்க இதே வார்த்தையை தான் ஸ்மிருதி இராணி இப்ப நோக்கி பயன்படுத்திய பொழுது மிகப்பெரிய அளவில் கண்டனம் இருந்தது. அவர் ஸ்மிருதி இராணி யார் என்று தெரியும் என்று சொன்னதுக்கு நான் முடிச்சறேன். ஒழுக்கம் என்பது ஒரே ஒரு கேள்வி. அந்த அம்மா யார் கூட வேணாலும் சொன்னது, பழகலாம்னு சொன்னது அவங்க அப்பாவையும் அவங்க அண்ணனையும் சேர்த்தானா? அதை ஆதரிக்கிற அத்தனை பெண்களிடத்திலும் கேட்கின்றேன். யார் கூட வேண்டுமானாலும் பழகலாம் என்று சொன்னால் அவர்கள் தந்தையும் அவர்களுடைய அண்ணனையும் சேர்த்தா இது நீங்க வரேன். இதுதான் பெண், இதுதான் பெண் உரிமையா? இதுதான் பெண் உரிமையா? இந்த விவாதத்தை நம்ம பெண் அடிமை என்று பேசுறது ரொம்ப பெண் உரிமையா உங்களுக்கு? நான் வரேன். இந்த விவாதத்தை நம்ம வந்து எவ்வளவு ஒரு ஆணாதிக்க போக்குல இவங்க சிந்தனை இருக்குங்கிறதுக்கு இதை விட அசிங்கமான ஒரு உதாரணம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த தாலி அறுப்பு, இப்போ வந்து சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து அவர் உணர்ச்சி வசப்பட்ட அந்த சொற்களை சொல்றாரு, ஒரு இரக்கத்தின் பார்ப்பட்டு. ஆனால் இந்த தாலி அறுப்புங்கிறதே ஒரு 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 வகையான அநாகரிகமான சொல். ஆனால் இது நடந்துக்கிட்டே இருக்குது. சகோதரர் ஈஸ்வரன் அவர்களுக்கு நல்லா தெரியும். அவர் கொங்கு நாடு, நான் சேலம், அவர் கொங்கு நாடு. எல்லாருக்கும் தாலி அறுக்கிறவர்கள் யார்? நீங்கள் முதல்ல அதை தடுக்கிறதுக்கு, அந்த பெண்களுடைய வேதனையை நிறுத்துறதுக்கு நீங்கள்லாம் என்ன செய்திருக்கீங்க? அந்த பெண்களை, உங்கள் குடும்பத்து பெண்களை தயவு செய்து மனுஷிகளாக நீங்கள் மதிச்சிருக்கீங்களா? அந்த பெண்களை நீங்கள் பாருங்கள், அந்த வெள்ளச்சேலை கட்டிய பாட்டிங்களை பார்த்து ஒரு மனித மனம் உள்ளவர்கள் இந்த நிலைமையை மாற்றாம இருக்காங்க. அவமானப்பட வேண்டாமா? அதுக்கு அதெல்லாம் நடக்க வேண்டியதில்லை. நாங்கள் விருப்பப்படுறோம், செய்கிறவங்க விரும்புகிறவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வந்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு தடை போடும் போது தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியாகவே நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்றது ஒரு எதிர்வினை. இதுல என்ன உங்களுக்கு இந்த சுற்றுல கடந்த சுற்றுல அவர் கேட்ட கேள்வி மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சொல்லுங்க. ஏன் வந்து இதே மாதிரியான பெண்ணுரிமை சார்ந்த விஷயங்களை பிற மதங்களுக்கு எதிராக திராவிடர் கழகம் தீவிரமாக போராடுவதில்லை? என்னன்னா இதுல எல்லாமே வந்து நாங்கள் பெரும்பான்மையாக சம்பந்தப்பட்ட விஷயம். எங்களோடு சேர்ந்து சில இஸ்லாமிய பெண்களும் வேலை செய்கிறார்கள். அவங்களும் பர்தா போடாதவங்க. இப்போ வேற யாராவது முன் வந்து நாங்கள் இது மாதிரி ஒரு பொது நிகழ்வில் நாங்கள் பர்தாவை அகற்றி கொள்ளுகிறோம், நாங்கள் இதையும் பிரச்சாரம் தான் பண்ணுறோம், இன்னும் சொன்னீங்கன்னா இவங்க எப்படி எங்களை எதிர்த்து பேசுகிறாங்களோ அதை போலவே இஸ்லாமியர்களோடு பேசுகிற கூட்டங்கள்லையும் நாங்கள் பர்தா அடிமைத்தனம் என்று பேசுவதும், அதற்கு இஸ்லாமிய ஆண்கள் எங்களிடம் சண்டைக்கு வருவதும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அடிப்படைவாதிகள் எல்லா மதத்திலும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள். ஆனால் எங்களுக்கும் மதவாதிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாங்கள் யாரையும் கூப்பிட்டு தாலி அருங்கன்னு சொல்கிறதில்ல. ஆனால் இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க,
பர்தாவை கிழிங்கன்னு நாங்க சொல்லவே மாட்டோம். நீங்க வேண்டாம்னா போடாதீங்க, அதுவும் அடிமைத்தனம் தான். தாலியை அகற்றுங்கள், பர்தாவை அகற்றிக் கொள்ளுங்கள், போடாதீர்கள். இது எங்க பிரச்சாரம். ஆகையினால தேவைப்பட்டால் அப்படி அவங்களும் எங்களோடு வந்தால் கண்டிப்பாக நாங்க செய்வோம். நாங்க யாரையும் வற்புறுத்த மாட்டோம். திரு சீனிவாசன், நான் வீரமணி குறிப்பிட்டு சொன்னதாக சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னேன். அடுத்த போராட்டம் பர்தா அகற்றுகின்ற போராட்டமா? அதுக்கு பெண்கள் வந்தா நாங்க செய்வோம். உங்களுக்கு நீங்க உங்க சார்ந்த உங்க வீட்டுல நடக்கிற தாலியார் நீங்க ரொம்ப தாலியை அறுக்கக்கூடிய போக்கு என்பது கணவன் இறந்த பொழுது நடக்கிறது, அது காண சேர்க்க முடியாத ஒரு கொடுமையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இதுவும் கூட முன்பு இருந்த அளவிற்கு வீரியத்தோடு இப்பொழுது அந்த சடங்குகள் நடைபெறவில்லை, கொஞ்சம் ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி அதிகமாக நடக்குன்னே கூட வச்சுக்கலாம். இந்த வாதம் சரி என்று சொன்னால் இங்கே தாலியை அறுப்பவர்கள் யார்? மதவாதிகளா, பகுத்தறிவாதிகளாங்கிற ஒரு கேள்வி நீங்க தாலி நம்ம நேரடியாக பதில் சொல்லிடலாம். தாலி அறுப்பு அப்படிங்கிறது தவறு, அது கண்டிக்கத்தக்கதுன்னா ஒரு கணவன் இருந்த பொழுது அந்த பெண்ணை தாலியை அகற்றி அறுத்து மலையிலை உடைத்து குங்குமத்தை கலைத்து இந்த மாதிரியாக செய்யக்கூடிய நிகழ்வு எவ்வளவு கொடுமையான ஒரு நிகழ்வு, தவறானது. அதாவது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல மூட நம்பிக்கைகள் காலங்காலமாக குறைஞ்ச. உடன்கட்டை சொன்னீங்க, இன்னைக்கு உடன்கட்டை எங்கேயா இருக்கா? கிடையாது. வெள்ளை புடவை அணிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னீங்க, இப்போ எல்லாம் வெள்ளை புடவை அணிஞ்சாங்க, கிடையாது. அது இந்து மதம் மூட நம்பிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து அது வேண்டான்னு ஒதுக்கி இந்த நீங்கள் சொல்கிற தாலியை அறக்கிறதோ அல்லது வளையலை உடைக்கிறதோ நியாயம் நான் சொல்ல வரல, அதுவும் தவறானது தான். அது தவறானது என்பது இந்து மதத்தில் உள்ள சீர்திருத்தவாதிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ராஜா ராம்மோகன் ராய் மட்டும் இல்லை, பல இந்து மத சீர்திருத்தவாதிகள் தோன்றி இதெல்லாம் தவறுன்னு சொல்லி, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இந்து பெண்கள் மறுமணம் செஞ்சுக்கிறாங்க. ஒரு காலத்தில் விதவை திருமணங்கள் கிடையாது. இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க, பெரும்பாலான இந்து பெண்கள் விதவை திருமணம் செய்யறதுக்கான விளம்பரம் கொடுக்குறாங்க, செகண்ட் மேரேஜ் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஆண்களும் கொடுக்குறாங்க, திருமணம் நடக்குது. ஸோ இரண்டாம் திருமணமோ அல்லது விதவையாக நீடிக்க வேணுன்றதை நான் ஆதரிச்சு பேசல, அது தவறானது. எனக்கு ரொம்ப அடிப்படையில் ஒரு வாதம், இந்த விதவை அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பதம் ஆணுக்கு எதை வைத்திருக்கிறீர்கள்? மனைவி இறந்த பிறகு ஒரு கணவன் இன்னொரு திருமணம் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இல்ல நான் கேட்கறது பெண்ணுக்கு இருக்கு நான் சொல்றேன். இல்ல நான் அப்படி கேட்கல. ஆண் என்பதற்கு எதிர்ப்பதமாக பெண்ணை குறிக்கிறோம், ரைட். விதவை என்ற அந்த சொல்லுக்கு அந்த வார்த்தைக்கு எதிர்ப்பதமாக ஆணை, மனைவி இழந்த ஆணை எப்படி குறிக்கிறோம்? விடோயர் ஆங்கிலத்தில் சொல்றோம், ஆங்கிலத்தில் தமிழ்ல அதற்கான எந்த வார்த்தையும் அப்போ அதுதான் சொல்றேன். நீங்க பெண்ணை மட்டும் அப்படி அதுதான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்றீங்க விதவைகளாக இருந்தவர்கள் மறுமணம்னா ஆண் மறுமணம் செய்வது ஒரு பெரிய விஷயமாக சொல்லப்படல, ஜஸ்ட் லைக்கா போயிடுது. ஒரு வாரத்திலே 10 நாள்லயே இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறான். ஆனா விழுக்காட்டின் அடிப்படையில் ஒரு 10 விழுக்காடு மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய விஷயத்தை கூட நம்ம இன்னைக்கும் எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய அளவிற்கு தான் பெண்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கறது அவங்களுடைய வாதமா இருக்கு. அவங்க வாதம் நான் முன்வைக்கிறேன். அதாவது அவர் கூட உலகத்திலேயே சாமி போட்டோவை, இந்து கடவுள் போட்டோ போஸ்டர்ல போட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. பிஜேபி கூட அந்த மாதிரி போட்டதில்லை. அந்த கட்சியை சார்ந்த ஒரு கருத்து சொன்னார், உண்மையிலேயே இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து போராடலாம். தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் எங்கு கொல்லப்பட்டாலும் எந்த போராட தயாரா இருக்கும். ஆனால் இன்னைக்கு விலைவாசி பிரச்சனை இருக்கு, மின்சார பிரச்சனை இருக்கும்போது இந்த தாலி பிரச்சனைக்கு வர வேண்டிய அவசியம் வர அதெல்லாம் இருக்கிறதுனாலே இதுக்கு வரக்கூடாதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திரு கல்யாண சுந்தரம் அவர் சொன்னார், கடவுள் படத்தை போட்டு கட்சி நடத்தக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் தான் அப்படிங்கிறாரு. நீங்க முப்பாட்டனும் ஒரு விளக்கம் கொடுப்பீங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். என்னுடைய கேள்வி என்பது முப்பாட்டனோ முருகனோ, நீங்கள் இன்றைக்கு முருகனை முன்னிறுத்தி கூடிய ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் தாலியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய போக்கு உங்களிடம் இருக்கிறதா? நாம் தமிழர் கட்சி தாலியை பற்றி எப்படி பார்க்கிறது? அந்த தொண்டர்கள் தாலி கட்டுகிறார்களா திருமணத்தில்? நீங்க உங்களுடைய தெளிவான பார்வை என்ன? ஒரு தமிழர்கள் சார்ந்த நீங்க தமிழியம் என்ற ஒரு புது மதத்தை, ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கிறீர்கள். அந்த தமிழியத்தில் தாலியை பற்றிய பார்வைதான் என்ன? ஐயா கடவுள் படத்தை போட்டு ஒரே கட்சி நாம் தமிழர் என்று சொன்னார். அதற்கு ரொம்ப நன்றி. ஏனென்றால் அவர் ஒன்று விநாயகர் போன்ற கடவுள்களை கடவுள்களாக ஏற்றுக்கொள்ளல போல, இல்லைன்னா அதை போட்டிருக்கிற கட்சிகளை அவர் ஏற்றுக்கொள்ளல போல, இல்லை அவர் எப்படி பார்க்காருன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் முருகனை சுவரொட்டியிலே போடுகிறோம். ஏன்னா முருகன் எங்களுடைய முப்பாட்டன் என்று அறிவித்து நாங்கள் அவரை தூக்கி சுமந்து வர்றோம். எங்களுடைய பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வீரத்தமிழர் முன்னணி என்கிற அமைப்பையும் தமிழம் என்கிற மதத்தையும் தொடங்கியிருக்கோம். அது சமயம் தான், அது தமிழர்களுடைய பண்பாட்டு சமயம். ஐயா மோடி அவர்கள் சொல்றாங்க இல்லையா, தாய் மதம் திரும்புங்கள் என்று சொல்லி நாங்கள் தாய் மதம் திரும்பி கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று அவரு சங்கடப்பட வேண்டாம், அது தனி விவாதம். நான் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறேன். தாலி குறித்து எங்களுடைய பார்வை என்று கேட்டால், நாங்கள் எங்களுடைய திருமணங்களில் தமிழம் மதத்தை, தமிழம் சமயத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் எங்களுடைய திருமணங்களிலே ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தமிழின் முதல் எழுத்தான அ என்கிற குறியீடு கொண்டு நாங்கள் அவர்களுக்கு அணிவிக்கிறோம்.
இது ஆண்களும் அணிவிக்கிறாங்க, பெண்களும் அணிவிக்கிறாங்க. இதை எதற்காக செய்கிறோம் என்று சொன்னால், அகர முதல எழுத்தெல்லாம் என்று சொல்லி தமிழரினுடைய மறை தொடங்குகிறது, ஆ என்கிற எழுத்திலே தொடங்குகிறது. அதே போல அன்பு, அடக்கம் என்கிற மேன்மையான குணங்களினுடைய முதல் எழுத்தாகவும், அம்மா அப்பா என்கிற தமிழரினுடைய முதல் எழுத்தாக இருக்கிற, தமிழ் மொழியினுடைய முதல் சொல்லாக இருக்கிற, முதல் எழுத்தாக இருக்கிற ஆவை நாங்கள் எங்களுடைய அடையாளமாக, தமிழர் என்கிற அடையாளமாக அணிவிக்கிறோம். இதுல முக்கிய செய்தி என்னன்னா, இதை நாங்க கட்டாயப்படுத்தலை, நீ அணிந்திருக்கணும் அப்படின்னு கேட்கல, நீ அதை கழட்டி வச்சிடணும் அப்படிங்கிறது எங்க பிரச்சனை இல்லை. விருப்பப்பட்டா அணிங்க, விருப்பப்படாட்டி விட்டுட்டு போங்க. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதை நீங்க சும்மா திசை திருப்பி கொண்டே இருக்கக்கூடாது. நீங்க இலங்கைக்கு போனீங்களா, நாங்க இலங்கைக்கு உள்ள போக முடியாது, ஏன்னா எனக்கு நானும் ராஜபக்சேவும் எதிரி, அப்ப என்னை உள்ள விட மாட்டான். ஐயாவை உள்ள விட்டுருக்காருன்னு சொன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஐயா போயிட்டு வரட்டும், அது ஒன்றும் எங்களுக்கு சந்தேகம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல நாம் தமிழர் கட்சி மீண்டும் மீண்டும் சொல்லுவது, கருத்துரிமைக்கு எதிரான, எழுத்துரிமைக்கு எதிரான, ஊடக உரிமைகளுக்கு எதிரான நீங்கள் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய முக்கியமான கருத்து, நான் பதிய வைக்க விரும்புகிற கருத்து, காவல்துறை இன்றைக்கு ஏன் அனுமதி மறுத்தது என்கிற கேள்வியை தான் நான் வைக்கிறேன். இதே தீகா போன்ற அமைப்புகள் அல்லது வேற அமைப்புகள் கருவறை நுழையும் போராட்டம் நடத்தியது என்று சொன்னால், அந்த போராட்டம் நடக்கிற இன்றைக்கு கருவறைக்குள்ளே பூசை செய்யாதீர்கள் என்று சொல்வதில்லை. மாறாக யாரெல்லாம் நுழைய வருகிறார்களோ அவர்களை கைது செய்து கொண்டு போறாங்க. அப்படி இருக்கும் போது தன்னுடைய சொந்த இடத்திலே திராவிடர் கழகம் ஒரு நிகழ்வை நடத்துகிற போது அதை எதிர்க்கிறார், யார் எதிர்த்து வன்முறை செய்ய போகிறார்களோ அவர்களை கைது செய்ய வேண்டுமா? அதை விட்டு போராட்டத்தை எங்க ஏன் காவல்துறை நசுக்குது என்று சொன்னா, இன்றைக்கு இந்துத்துவ அமைப்புகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இது போன்ற பிரச்சனைகளை தொடர்ந்து திட்டமிட்டு கொண்டு வர்றாங்க. மக்களின் பிரச்சனைகளிலே பேச தயங்குகிறவர்கள், மக்களின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆளுக்கு ஒரு நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சரியாக 3 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைவு கருத்தாக நீங்கள் சொல்ல விரும்புவது ஒரு விஷயம், இந்த பிரச்சனையை முதல்ல எடுத்தவர் ஐயா ஈஸ்வரனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல சரத்குமார் அண்ணாச்சி, அவர் தான் 2வது இந்த விஷயத்தை முன் வச்சார். 3வது தேவநாதன் யாதவர் சங்க தலைவர். அதற்கு பிறகுதான் மகளிர் அமைப்பை சேர்ந்த உமா ஆனந்தன், அந்த ராதாராஜன் மனு கொடுத்தாங்க. இதை இந்து அமைப்புகள்லாம் முதல்ல யாருமே இன்னும் சொல்றாங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனைக்காக போராடவே இல்லைன்றதை நான் முதல்ல பதிவு பண்றேன். பிஜேபி இதுக்காக எந்த போராட்டம் நடத்தல. பிஜேபி அல்லாத மற்ற அமைப்புகள் தான் இதை போராடிட்டு இருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒருவருடைய தனி மனித உரிமைன்றது வேற. அவங்க வீட்டுக்குள்ள அவங்க தாலி அணியாம, அவங்க தாலி போட்டுக்காம இருக்குது அவங்க தனிப்பட்ட உரிமை. அந்த உரிமையில யாரும் தலையிட போறதில்லை. பொதுவாக மதசார்பின்மைனா இந்து மதத்தை எதிர்க்கிறது, இந்து மதத்தோட நம்பிக்கைகளை எதிர்க்கிறது, இந்து கலாச்சாரத்தை எதிர்க்கிறதுன்ற விஷயத்தை முன் வச்சு இன்னைக்கு இது போன்ற அமைப்புகள்லாம் இந்த தாலி அகற்றுறது போன்ற விஷயங்களை செய்யறத ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இது அனுமதிக்க கூடாது. ரொம்ப எளிமையாக பகுத்தறிவாதிகளை விட்டுருங்க, திராவிடர் கழகத்தை விட்டு விடுங்கள். ஆன்மீகவாதிகள், கடவுளை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள், ஆறுமுக நாவலர் போன்றவர்கள், சிதம்பரத்தில், இது நீங்கள் விவாதத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க, நான் கேட்குறதுங்கிறது, அவர்கள் அங்கே நின்று தமிழில் இறைவனை பாடி தேவாரம் பாடணும்னு நினைக்கிறாரு, அதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இல்லை, உங்களுக்கு தெரியாங்க, இன்னைக்கு தமிழகத்தில் பல சிவ ஆலயங்களில் தேவாரம் திருவாசகம் ஓதுவார்களால் மிக அருமையாக பாடப்பட்டு வருகிறது. நம்ம உண்மைகளை பல விஷயங்களை மறைச்சிட்டு நம்ம சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். சிற்றம்பல மேடையில் நின்று பாடுவதற்கு சிதம்பரம் அதற்கான போராட்டத்தை முன்வைங்க. அதாவது அதுதான் கேக்குறேன், அதை யார் செய்யணுங்கிற? ஆன்மீகவாதிகள் தானே செய்யணுங்கிற? தமிழில் அனைத்து பாசுரங்களும் பாடப்பட வேண்டும். அதில் அதை ஆன்மீகவாதிகள் தானே செய்ய வேண்டும்னு கேக்குறேன். ஆன்மீகவாதிகள் ஏன் அதை செய்ய மறுக்கிறார்கள் கேக்குறேன். நீங்க ஆன்மீகவாதிகள் எல்லாமே சேலத்தில் தமிழ்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓதக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை. இல்ல, ஆனால் ஓதுவருக்கு அனுமதி மறுக்கப்படுகின்ற பொழுது அதை ஆதரித்து அங்க யாருமே நிற்கலன்னு தான் நான் கேக்குறேன். எத்தனை பேர் போனாங்க சொல்லுங்க? நீங்க டு பி ஃப்ராங்க், நீங்க நான் கேக்குறேன் இல்ல ரொம்ப எளிமையா இவங்களே விட்டுங்க. இவங்க உள்ளரங்கல ஒரு போராட்டம் நடத்துறாங்க, அது பண்பாட்டை சீரழிக்கிறது, கலாச்சாரத்தை சீரழிக்கிறது. சேலத்துல ஒரு கோயில்ல ஒரு போராட்டம், ஆலய நுழைவு போராட்டம். இந்த மாதிரி பல இடங்களில் இன்னைக்கும் ஆலயத்திற்கு நாங்கள் நுழைவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறதுங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ரைட், இது எந்த அளவிற்கு இதற்கு ஆதரவாக நின்று அவன் சாமிக்கு முன்னும் தயாராக இருக்கிறான், நான் கூட்டு போறேன்னு சொல்றதுக்கு எத்தனை ஆன்மீகவாதிகளும் ஹிந்து மதம் சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கங்களும் இந்த வேலையை செய்திருக்காங்க. இது ராமானுஜர் காலத்திலிருந்து பாரதியார் வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணாம யாரும் இல்லை. இந்து மதத்தில் உள்ள சீர்திருத்தவாதிகள் அனைவரையும் கோயிலுக்குள்ள வைத்தியநாதர் தான் கோயிலுக்கு கூட்டு போனார். இதெல்லாம் நடக்காம இல்ல. ரைட், திரு ஈஸ்வரன், நிறைவாக உங்களுடைய கருத்து. ஒரு உள்ளரங்கில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு, இதற்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையோடு உங்களுடைய சுருக்கமான நிறைவான. நான் முதல்ல சொல்லிட்டேன், அதாவது தாலி அகற்றணும்னு நினைக்கிற பெண்கள் அவர்களாக அகற்றிக் கொள்வதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு நிகழ்வாக பத்திரிகைகளிலே செய்தியாக கொடுத்து இது ஒரு நிகழ்ச்சியாக நடத்துவதாக ஒரு பத்திரிகை செய்தியாக வந்ததன் விளைவுதான் இத்தனையும். இல்லைன்னா அந்த விவாதமே வராது. 4 பெண்கள் அவங்களா அகற்றிக்கிட்டாங்கன்னு சொன்னா யார் இதை பத்தி பேச போறோம்? அதனால நான் சொல்றது, அதாவது இந்த பழக்கங்களை எல்லாம் தயவு செய்து மூட பழக்கங்கள் என்று முத்திரை குத்தாதீர்கள். ஒரு திருமண சடங்குகளே சில பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கின்றது.
ஒரு கோயிலிலே சில நிகழ்வுகள் நடக்கிறது என்று சொன்னால் தாலி ஒவ்வொன்றுக்கும் தாலி கட்டுறதுக்கு என்ன அர்த்தம்? அறிவியல் தாலி கட்டுவதற்கான பாருங்க. இல்ல சீரியஸா நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேக்குறேன், விவாதத்துக்காக கேட்கல, தெரிஞ்சுக்கணுங்காக கேட்கறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாணி மொழுகிறோம், அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது, நோய் எதிர்ப்பு கிருமிகள் வரும். மஞ்சள் பூசினார்கள், அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது, நோய் எதிர்ப்பு கிருமிகள். கோயில்ல இல்ல தாலி இல்ல கோயில்ல பூ மிதிக்கிறோம்ல, கோயில்ல பூ மிதிக்கிறோம்ல, அதை வந்து மூடப்பழக்கம்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்றவங்க பகுத்தறிவாளர்கள் இருப்பீங்க. ஆனா அறிவியல் பூர்வமா நேற்று 4 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன், ஜெர்மனியில ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நெருப்பை போட்டு வச்சு அந்த நெருப்புல நடக்க விடுறாங்க. என்னடான்னா அந்த நெருப்புல நடக்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் வந்ததுன்னு சொன்னா அவனுக்கு வாழ்க்கையில தைரியம் வருதுங்கறான். இப்படி அறிவியல் கேள்வி தாலிக்கான அறிவியல் ரீதியிலான காரணங்கள். அதாவது நீங்க வந்து நான் திருப்பி சொல்றேன், கயிறு போடுறது விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள்லாம் இருக்கு. நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா இல்ல, தெரியும். மஞ்சள் கயிறு யாரும் போடுறது இல்லையா? இல்ல நீங்க மஞ்சள் கயிறு போடுறது வலியுறுத்துங்க. மஞ்சள் கயிறு போடுறது வலியுறுத்துங்க. அப்ப அருள்மொழி உங்களுடைய நிறைவுக்கு அப்ப செயின் நிறைவு கருத்து. அதாவது கடைசி வரைக்கும் அவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அடிப்படையில் எல்லாருமே வந்து நாம் சார்ந்த குடும்பங்களில் நடக்கிற விஷயங்கள் பல திருமண ஏற்பாடுகளில் விட்டு கொடுத்து செய்யக்கூடியது. அதை நம்ம இயல்பாக பேசுகிறோம். பேசும்போது இது அடிமைத்தனமா இல்லையான்ற ஒரு விவாதத்துக்கு தடை வரும் பொழுது அப்போ அதை நாம் நடத்தி காட்டுவோன்னு சொல்கிறது இது எதிர்வினை. இதை பற்றி பேசுகிறவங்க ஏன் ஒரு ஊடகத்தின் மூலம் தான் இவங்களெல்லாம் நம்ம எல்லாரையும் தெரியும், எல்லாருக்கும் ஒரு ஊடகத்தின் மீது குண்டு போட்டது சரியா, அது வந்து நடக்கலாமா அப்படின்னு சொல்லி அதை பற்றி இவங்க கவலைப்படல. ராஜபக்சேவுக்கு வந்து இன்னைக்கு தான் இவங்களுக்கு இலங்கைக்கு வழி தெரிஞ்சிருக்கு, போயிட்டு வர்றாங்க. அது இல்லைங்க, இது மட்டும் கிடையாது. நீங்க விஷயத்தை என்னன்னு பார்த்தா இப்ப நாம் தமிழர் என்ன செஞ்சாங்க, முருகனை போடுறதுல என்ன இவங்களுக்கு அவ்வளவு கேலி, முருகனை போடுறதுல என்ன கேலினா முருகனை ஒரு கிறிஸ்தவர் சைமன்ற விஷயம் வெளியே வந்தவனே இந்துக்கு போட்டு வந்து அதை வந்து காம்பன்சேட் பண்ண பாக்குறாங்க. இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்துக்கள் ஒரு புறம் வாதம் வைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் சீமான் எதுக்கு கொண்டாங்க அவர்தான் சொல்றாரு, அவர்தான் சொல்றாரு விஷயம் வெளிய தெரிஞ்ச அவர் சொல்றாரு, அவர் சீமான் ஒரு சைமன் அவர் பேரு, அவர் சொல்றாரு வெளியே வந்தவனே அதை தடுக்கிறதுக்கு அவர் சொல்றாரு. அவர் தலைமை ஆராய்ச்சி பண்றது நீங்க தயாரா இருக்கீங்களா? ஐயா ஈஸ்வரன் அவர்களே, இல்ல ஈஸ்வரன் சொல்றாரு, சீனிவாசன் அவர்களே, அத ஈஸ்வரன் சொல்லல, சீனிவாசன் சொல்லி இருக்காரு. ஐயா ஈஸ்வரன் அவர்களே, உங்களுடைய மரபை பற்றி, உங்களுடைய வழியை, உங்களுடைய ஜீன் ஆராய்ச்சி பண்ணலாமா? நீங்கள் முழுமையான ஹிந்து தானா? நீங்கள் தமிழரா? நீங்க நான் கேட்ட கேள்விக்கு அவர் வந்து பதில் சொல்லல, இல்லன்னு மறுப்பு சொல்லாம நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க எனக்கு பேசுங்க. சீமான் கிறிஸ்தவர் என்பதை நீங்க உங்களுடைய அடிப்படையில இருக்கிற அடிப்படைவாத கருத்துக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் வழி சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அதுதான் உண்மை. திடீர்னு எப்படி முருகர் வந்தாரு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? திடீர்னு எப்படி முருகர் வந்தாரு? திடீர்னு எப்படி முருகர் வந்தாரு? நம்ம நிறைவேறலாம். நாம் தமிழர் கட்சி திடீர்னு எப்படி முருகர் வந்து நேரம் கடந்துடுது. என்ன விஷயம்னா முருகனை வந்து இவங்க வடநாட்டு மக்கள் இந்துக்களுக்கெல்லாம் முருகன் கடவுளே கிடையாது. முருகன் வந்து அந்த குடும்பத்திலேயே கிடையாது. விஷயம் அது இல்ல, அவங்களுக்கு வந்து அது இன்னைக்கு எரிச்சலா இருக்கு. தாய் மதம் திரும்புங்கன்றீங்க, சரி சீமான் தாய் மதம் திரும்பியதாக எடுத்துக்க வேண்டியதுதானே? ஏன் அவர் சொல்லக்கூடாது? பிரச்சனை என்னங்க, இது அவரவர் உரிமை. நீங்க ஒரு விவாதத்தை தலையிட்டீங்க, தடுத்தீங்க, நாங்க அதை நடத்தி நீதிமன்றம் அனுமதித்திருக்கு. இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாட்டியும் எங்க நோக்கம் ஒரு மாதமாக இந்த பிரச்சாரம் நடந்திருக்கு. நன்றி. 3 பேருமே தொடர்ச்சியான உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் எங்களோட இணைந்தீர்கள். நேரம் அனுமதிக்க இருக்கிறது. நன்றி. 3 பேருக்கும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோட இணைந்ததற்கு மிக்க நன்றி. திரு கல்யாண சுந்தரம், உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்யலாம். தாலி அகற்றும் போராட்டம் நீதிமன்றம் அனுமதி கொடுத்து நாளை நடைபெற இருக்கிறது. காவல்துறை பாதுகாப்போடு இது நடைபெற வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய அந்த தாலி அகற்றும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை நியூஸ் ஒன் தமிழில் பார்க்கலாம். இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.